ஏன் நடந்தது? வாழ்க்கையில் அடிக்கடி நீங்களும் நானும் தேவனை குற்றப்படுத்துவதிலேயே நம்முடைய காலத்தை கழிக்கிறோம். நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். ஆனால் அதை நாம் மறந்து விடுகிறோம். அதை விட்டு விட்டு தேவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு வாழ்க்கை. இதனாலே அதை குறித்ததான ஒரு செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த என்னாகமம் 1 முதல் 10 அதிகாரங்கள் வரை அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், தேவனுடைய மகத்தான நடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு போன்ற வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அவர்களை நடத்தின விதம், ஆர்கனைசிங். எப்படியெல்லாம் அவரை நடத்தினார் சற்று யோசித்து பாருங்கள். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை தேவன் உங்களை நடத்தின வழிகள். எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், தேவன் நம்மை நடத்தினார். God organized our life. நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம், அடுத்து இன்றைக்கு ஒரு குடும்பம், வயோதிப பருவம், இந்த நாள் வரைக்கும் God organized our life. நான் சொல்ல விரும்புகிறேன், not only organized, He cleansed our life. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எத்தனை பொழுதி புயல்கள், எத்தனை விதமான எதிர்ப்புகள், ஏளனங்கள், எத்தனை கற்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அசுத்தத்திலே வாழ்ந்தோம், அந்த காலத்திலே வாழ்ந்தோம். திருமறை சொல்லுகிறது, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை நான் கண்டேன். அப்படியானால் God cleansed, தேவன் உங்களை என்னையும் சுத்திகரித்தார். இன்றைக்கு இந்த திருமறையை நாம் வாசிக்கிறோம், இந்த திருமறையை நாம் சுமக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை உச்சரிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய சுத்திகரிப்பு. அவர் நம்மை சுத்தம் பண்ணாவிட்டால் இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்க முடியாது. அவர் நம்மை சுத்தம் பண்ணாவிட்டால் அவர் நோக்கி நாம் பேச முடியாது. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு முதல்வரோ ஒரு பிரதமரோடு பேச வேண்டுமா? தகுதி தேவை. ஆனால் தகுதியற்ற நம்மை அவரோடு பேசுவதற்கு தகுதியாக்கினார். அதைத்தான் தாவீது சொல்கிறான், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். God cleansed, நம்மை சுத்திகரித்தார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். பாவியா இருந்த நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றினார். அக்கிரமக்காரனாய் இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றினார். அசுத்தத்தில் வாழ்ந்த நம்மை இன்றைக்கு பரிசுத்தத்தில் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் பாட முடிகிறது, பரிசுத்த கூட்ட நடுவில் ஜொலித்திரும் சுத்த ஜோதியே. அந்த பரிசுத்தரை ஆராதிப்பதற்கே ஒரு பரிசுத்தம் தேவை. எல்லாரும் ஆராதிக்க முடியாது, குடிகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், அக்கிரமக்காரர்கள், அவங்களாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இப்ப தேவனை